ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி பாண்டிச்சேரி ராக் பீச்சில் இருக்கோம். இந்த பீச் வந்து 1.5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் இருக்குது. இதுதான் மோஸ்ட் ஹேப்பனிங் பீச்சு பாண்டிச்சேரியில். கோரமாக போய் யூரின் போடுமா. தண்ணி தாகமா இருக்குடா. வாங்க 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 வாங்க. அங்க பாத்தியா ஒரு கேட் ஃபைட் மாதிரி 2 டாக் ஓடிட்டு இருக்கு. அங்க கேட்டுங்க ஓடுற மாதிரி கேட் ஸ்பீடுக்கு அந்த 2 டாகும் ஓடிட்டு இருக்கு. என்ன பண்ணா மேக் வந்து இப்படி நான் பெருமையா வாக்கிங் கூட்டு போலான்னு பார்த்தா இப்படி ஃபுல்லியா யூரின் போய் அக்கி இருக்கான். என்ன சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கு தான் வந்துக்கிறான் அந்த பீச்சுக்கு. அவன் ஃபுல்லியா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறான். இது வந்து பெட் ஃப்ரெண்ட்லி பீச். இது வந்து பெட் ஃப்ரெண்ட்லி பீச் அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்றாங்க. நம்ம வந்து பேக்க கூட்டிட்டு வரனால இது வந்து பெட் ஃப்ரெண்ட்லி. நம்ம தான் லிவிங் ப்ரூஃப். அந்த இடத்துக்கு கூட்டு போனா ஓகே ஓகே. கேட்க மாட்டான். இங்கெல்லாம் இறங்கணும்னு கேட்க மாட்டானா? ரெண்டு தடவை எங்க கூட ஒரு தடவை வந்தான். அப்படியா? இதெல்லாம் கோகோனட் ட்ரீ தானே. கோகோனட் ட்ரீ. இந்த பீச் நல்லா இருக்கா? மெரினா எனக்கும் இந்த பீச் தான் பிடிக்கும். பாண்டி மெரினா பீச் ரொம்ப பிடிக்கும். ஆமா, இது வந்து நல்லா மெரினா பீச் நல்லாதான் இருக்கும். இல்லாம பசங்க விளையாடுற மாதிரி. இந்த பார்த்தோம்னா டைம் 11 o'clock. மெரினா பீச்ல நிறைய கிரவுண்ட் இருக்கும். இப்போ வரைக்கும் விளையாண்டுட்டு நல்லா ஜாலியா இருக்கிறாங்க. அங்க எல்லாம் கடையா தான் இருக்கும் மெரினால. டிஸ்டர்பன்ஸ் அதிகமா இருக்கும் இந்த மக்களுக்காகவே. இந்த ஆர்கிடெக்சர்லாம் நம்ம பார்த்துட்டு இது ஒரு வைப் இங்க தனியா. இது வந்து பிரெஞ்சு ஆர்கிடெக்சர். இதை கம்பேர் பண்ண முடியாது மெரினா கூட. அதுல மெரினால வந்து ஒரு பாலிடிக்ஸ் தான் நிறைய இருக்கும். இதெல்லாம் பாருங்க, பிரெஞ்சு ஆர்கிடெக்ட். ஓகே ஓகே. நீங்க சொல்றது வந்து சமாதி எல்லாம் சொல்றீங்க. ஆமா, வெறும் பாலிடிக்ஸ் தான், வெறும் சமாதி தான் இருக்கு நிறைய. ஆனா இங்க வந்து ஒரே நேச்சுரல் எல்லாமே மனுஷங்களுக்கு என்ன வேணுமோ அது ஒன்றுதான் இருக்கு. மேக்குக்கும் ரொம்ப பிடிக்குது, பெட்டுக்கும் இங்க ரொம்ப பிடிக்கும். எல்லா பெட்டும் இங்க வந்து ஜாலியா இருக்கு. என்ன பண்றான்? காந்தி ஸ்டாச்சு வரைக்கும் வந்துட்டோம். நல்ல ஸ்டாமினா தான் உனக்கு, இன்னும் எனர்ஜி குறையல. அப்படியே ரிட்டர்ன் போற வரைக்கும் இதே ஸ்டாமினா மெயின்டைன் பண்ற. லேக் ஆஃப் ஹோட்டல் இந்த நேரம் கூட இது திறந்து இருக்கு. இப்படி இப்படி ஸ்ட்ரைட் வீட்டுக்கு போன போல இருக்கு அவனுக்கு. அவன் டயர்ட் ஆயிடுச்சு போல இருக்கு. அதான் வீட்டுக்கு போறதுக்கு அதை பக்கம் திரும்ப வீட்டுக்கு போறதுக்கு ட்ரை பண்றானா மேக்கு. காந்தி ஸ்டாச்சு போட்டலாமா? இவ்வளவு 1 கிலோமீட்டர் நடந்திருக்கான். ஆமா. ஏன் மேக்க திரும்பி இல்லாம மேக்கு டயர்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வெளில போக ட்ரை பண்ணுவோம். ஓகே. மேக் உட்காரலாம் வா.
இப்போ வாட்டர் பாட்டில் மட்டும் பண்ணிக்கலாமா? மாமா தண்ணி குடிச்சிட்டு நம்ம உட்காரலாம். மெமோரியல் தானே எதுமா? ஆமா, நல்லா இருக்குல்ல லைட்டிங்ஸ்லாம். World War I மெமோரியல் லைட்டிங்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. வியூ நல்லா இருக்கு. ஆம்பியன்ஸ், இந்த பீச்சோட ஆம்பியன்ஸ் நைட் டைம்லாம் வாக்குக்கு செமையா இருக்கு. ஆமா, இப்போ வரைக்கும் அவ்வளோ க்ரௌடாக இருக்கு. 12 o'clock வரைக்குமே இருக்கு. ஆமா, காந்தி ஸ்டாச்சு வரைக்கும் வந்துட்டோம் மேக். நம்ம குட் பை மேக். சமத்து பையன். பீச்ல என்னென்ன டிசிப்ளின்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணுமோ அதெல்லாம் எங்க மேக் ஃபாலோ பண்றான் அப்படின்னு நாங்க சொல்லிப்போம். தண்ணி வேணுமா மேக்? வாட்டர் பாட்டில் வந்துடுச்சு. தண்ணி தான் உங்களுக்கு எல்லாம். ஜம்ப் பண்றான். ஸ்ட்ரைட்டா நம்ம இது ஊத்தலாமா தண்ணி? வேணாம் குடிக்க மாட்டான். இப்ப குடிச்சிட்டு தான் கூப்பிட்டு வந்தேன். கிரௌடு பாத்துக்கிறது வயசாயிடுச்சுல. வயசாயிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளே ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணிக்கணும். ஏண்டா குட்டி, ஏண்டா குட்டி, சொல்லு குட்டி. சொல்ல முடியுது குட்டி, சொல்ல முடியுது.